ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து சத்துமாவு பூரி செய்கிறது தான். தம்பி வந்து ஒரு பூரி சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் மொத்தமாகவே பிணைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோட்டலில் என்னென்னா குருமாலாம் திக்காக வருது, நம்மளுக்கு மட்டும் தண்ணியாகவே வருதுன்னு சொல்லிட்டு அந்த கடல மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அது இது வரைக்கும் நான் வந்து ட்ரையே பண்ணாமல் இருந்திருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு அப்படி கரைச்சி ஊற்றினேன். நல்லா வந்து ஹோட்டல் உள்ள மாதிரி குருமா திக்காக வந்துச்சு. தம்பிக்கெலாம் ஊட்டிட்டு நான் வந்து அப்படியே சப்பாத்தியாக போட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சரி கருப்பு கவுனியில் வந்து அன்றைக்கி ஆப்பம் செஞ்சோம். இப்போ வந்து சிவப்பரிசி இருக்குது, இதுலேயுமே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதே அளவு எடுத்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது வந்து ஆப்பனாலே வந்து தேங்காய் தண்ணி, அப்புறம் வந்து தேங்காய் செல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து ரைஸ்லாம் போட்டு தான் வைப்பாங்க. நாம் வந்து இந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போனாட்டி வந்து கருப்பு கவுனியில் வந்து செய்யவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து நான் அரைக்கும் போது என்ன பண்ணேன்னா வந்து வடித்த சாதம் இருந்துச்சு, அதில் 2 கரண்டி சேர்த்து வந்து அப்படியே வந்து அரைச்சாச்சு. ஃபஸ்ட் நல்லா வந்து அரிசியெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 கரண்டி சேர்த்து நல்லா வந்து நைஸாகவே அரைச்சி ஊற வச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.